ஹாய், இன்னைக்கு நம்ம பாசி பருப்பு பாயாசம் பண்ணலாம். பாசிப்பருப்பு பாயாசம் பண்ணலாம். இதை நான் அரை கப் எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போ கடாயில் போட்டு லைட்டாக வறுத்துட்டிலே வறுத்துடலாம். வறுத்த தான் ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். இது குக்கரில் வைக்கக்கூடாது, குழம்பு பேர் குக்கரில் வைக்கா. இதுலேயே நம்ம லைட்டாக அரை வேக்காடு தான் வேகணும். இதில் லைட்டாக ப்ரௌன் ஆகட்டும். இது இந்த அளவுக்கு வறுத்துருக்கேன். இது வாஷ் பண்ணி நம்ம வேக வைக்கலாம். இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டேன். தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வைக்கிறேன். மூழ்கு அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். ஆஃப் பாயில் தான் வேகணும். நம்ம அதில் அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காயும் கொஞ்சம் தேங்காய் எடுத்துருக்கேன். ஒரு கைப்பிடி, ஒரு கைப்பிடி தேங்காய். அதுக்கப்புறம் இது ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பச்சரிசி 2 மணி நேரம், ஒரு கைப்பிடி. இந்த பாருங்கள், இவ்வளோ தான் ஊற வச்சுருக்கேன். 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து இதையும் சேர்த்து அரைச்சிடலாம். இது பச்சரிசி ஏன் போடுறோன்னா நல்லா கொஞ்சம் திக்காகும். அதனால தான் பச்சரிசி போடுறோம். பச்சரிசியோடு சேர்ந்து இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுக்கணும். இதை நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். நல்லா வெந்துருச்சு பருப்பு. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்ல தேங்காயும் பச்சரிசியும், அதை அரைச்சி இப்படி தான் பேஸ்ட் வச்சுருக்கேன். இதை ஊற்றிடலாம். அதில் நல்லா ஊற்றி கொஞ்சம் ஒரு கொதி விடலாம். அதுக்கப்புறம் தேங்காய் ஸ்மெல் நல்லா போட்டுரும். வெல்லம் வச்சுருக்கேன். வெல்லத்தை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். நான் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதில் டஸ்ட்லாம் நிறைய இருக்குது. இது ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றேன். இப்போ ஏலக்காய் போட்டுக்கிறேன். நல்லா வெந்துடுச்சு பருப்புன்னு பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் சர்க்கரை பாகு செஞ்சல அதை போட்டுக்கிறேன். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கெட்டியாயிரும் கொஞ்ச நேரத்தில். நம்ம இப்போ சுகர் வெல்லம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். பத்தலைன்னா போட்டுக்கணும். நான் நெய்யில் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும், வரையும் வறுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் நெய் இருந்தால் போதும். போட்டலாம் போட்டா வேணும். இப்போ திராட்சை போட்டுக்கிறேன். ஆஃப் பண்ண பிறகு போட்டுக்கலாம். நல்லா புஷ்ஷுன்னு வந்துடும். ரெடி ஆகிடுச்சு. இதை நான் பாயசத்தில் கொட்டிடுறேன். பாயசம் இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் டைம் ஆக கொஞ்சம் கெட்டி கொடுக்கும். ஏன்னா நம்ம பச்சரிசி போட்டிருக்கோம்ல, அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.